கள்ளக்குறிச்சியில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். 4 முனை சந்திப்பில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தமிழக அரசின் 243வது சட்டப்பிரிவால் ஆசிரியர்கள் பணம் கொடுத்து பணிமாறுதல் பெற்று வருவதாக கூறி மறியலில் ஈடுபட்ட டிட்டோஜாக் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிட்டோஜாக் ஆசிரியர் சங்கம் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக கோவை ராஜவீதி பகுதியில் உள்ள புனித மைக்கேல் பள்ளியில் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அந்த பள்ளியின் முன்பாக டிட்டோஜாக் ஆசிரியர்கள் சங்கத்தினர் 200க்கும் மேற்பட்டவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் புதிய விதிமுறையால் தங்களது உரிமைகள் பறிக்கப்படுவதாக கூறும் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி உயர்வு பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்தனர். திருவாரூரில் அரசாணை 243 கைவிட வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் அரசாணை 243 பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வு பாதிக்கப்படுவதாக கூறி விடியா திமுக அரசிற்கு எதிராக ஆசிரியர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் நல்லூரில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் மற்றும் அலுவலக வளாகம் என எங்கு பார்த்தாலும் மதுபாட்டில்கள் சிதறி கிடப்பதால் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரே வளாகத்தில் வட்டார கல்வி அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் பல்வேறு பணிகளுக்காக இங்கு வரும் மக்கள் அச்சத்துடனேயே வந்து செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா திமுக ஆட்சியில் மது, போதை பழக்கங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கூறி வரும் நிலையில் அரசு அலுவலகங்களிலேயே மதுபாட்டில்கள் அதிக அளவில் சிதறி கிடப்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதையே காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே புதிய அங்கன்வாடி மையத்தை முன்னாள் அமைச்சர் OS மணியன் திறந்து வைத்தார். பஞ்சநதிக்குளம் நடுச்சேத்தி ஆவுடைக்கூன் காட்டில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் சட்டமன்ற தலைவரிடம் பரிந்துரை செய்திருந்தார். அதனை உடனடியாக ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 14 லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முன்னாள் அமைச்சர் OS மணியன் திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் நகராட்சி ஆணையாளரை முற்றுகையிட்டு அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சங்கரன்கோவில் நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் டெண்டர் விவரங்களில் நகர்மன்ற உறுப்பினர்களின் கருத்து கணிப்பு அளிக்காமல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட நகராட்சி ஆணையாளரை கண்டித்து அதிமுக நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நகர்மன்ற ஆணையாளரை கண்டித்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடைகள் ஏலம் எடுப்பது தொடர்பாக வியாபாரிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 10 கடைகள் ஏலம் நடைபெறுவதாக கூறப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆகியோர் வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் ஏலம் குறித்த தகவல் முன்னதாகவே முறையாக தெரிவிக்கப்படவில்லை எனவும் ஏலத்திற்கான விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பெறப்பட்டதாகவும் கூறி வியாபாரிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 4 நாட்டு படகுகளையும் 25 மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியரை நேரில் சந்தித்து மீனவர் சங்கம் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். பாம்பன் அனைத்து நாட்டு படகு மீனவர்கள் சங்கம் கூட்டமைப்பின் சார்பில் மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுவிக்க கோரியும் இலங்கை, தமிழக மீனவர்களுக்கு இடையே தடைப்பட்ட பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வருகிற 5ஆம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மத்திய மாநில உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுடைய படகையும் எங்களுடைய நாட்டு படகையும் எங்கள் மீனவர்களை விடுவித்து தரணும். 1வது கோரிக்கை. 2வது, கடந்த காலங்களில் கடந்த ஆட்சி காலங்களில் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் பேச்சுவார்த்தையை பேசியிருக்கான். அது இவ்வளவு நாளாக விட்டு போய் கிடக்கு.
பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவருக்கு ஒரு பேச்சுவார்த்தையும் விசைப்படகு மீனவருக்கு ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தும்ன்றது எங்கள் மாவட்ட ஆட்சியாளர் சொல்லியிருக்கோம். கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 5ஆம் தேதி பாம்பன் ரோடு பாலத்தில் முற்றுகை சாலை மறியலும், அதை தொடர்ந்து மண்டபத்தில் சாயந்தரம் 5ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு ட்ரெயின் வழி போராட்டமும் நாங்கள் வச்சுருக்கோம். கட்டாயம் அந்த மத்திய மாநில அரசு எங்களுக்கு செஞ்ச நம்பிக்கையோடு இருக்கிறோம். அப்படி செஞ்சு தர மறுத்தால் இன்னும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.